பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லாருக்கும் ஹாய் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பரான டேவாக இருக்கணும். ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோட எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருந்த முக்கியமான வீடியோ இன்றைக்கி கொடுக்கலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது, வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறது எப்படி சிஸ்டர் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ஐடியாஸ் தெரியுமோ எனக்கு கொடுங்க. நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் கேட்டிருந்தீங்க, வீட்டில் இருந்து பண்ணுற பிஸ்னஸ் கேட்டிருந்தீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முடிஞ்சால் நான் எல்லாமே இங்கே டேக் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக தொடர்ச்சியாக அந்த மெசேஜ் வந்துட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்ச நான் சர்ச் பண்ணி சில முக்கியமான விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நான் செக் பண்ணி தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சும்மா அப்படி நான் கொடுக்கல. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் உங்களுக்கு 5 முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னங்கிறது இங்கே நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஆன்லைன் ஜாபு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பேப்பர் ஃபில் பண்ணி கொடுக்குறது, இல்லை ரைட்டிங் ஒர்க்கு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது, இதிலெல்லாம் நிஜமாகவே நமக்கு பேமெண்ட் வருமானா வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வீட்டில் இருக்கும்போது, ஸோ என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணலாம். டெய்லி வீட்டில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணால் நமக்கு ஒரு பேமெண்ட் வருமானு நான் நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன். நிறைய இடங்கள்லாம் கேட்கும்போது எல்லாருமே சொல்கிறது, நீங்கள் ஆள் சேர்த்து விட்டிங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு கமிஷன் வரும், அந்த மாதிரி தான் முக்கால்வாசி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காப்பி பேஸ்ட் ஒர்க்கு, இல்லை பேராகிராஃப் எழுதுறது, இல்லை டைப் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் நமக்கு சரியான பேமெண்ட் வரவே வராது. ஸோ எல்லாமே ஃபேக்கான ஒரு விஷயங்கள் தான், எல்லாமே MLM மாதிரி தான் இருக்கும். யாரையாவது நம்ம வந்து சேர்த்தோம்னா அது மூலியமாக நமக்கு பணம் கிடைக்கும். ஸோ அது டோட்டலாக வேஸ்ட்டு. ஸோ அதை நம்பி நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் 500 ரூபா கட்டுங்க, 1000 ரூபா கட்டுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான இன்கமும் அதுலேருந்து வராது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணதுனால இது நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது மூலியமாக வீட்டில் இருந்து பெண்கள் 100% கண்டிப்பாக அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அதைத்தான் இன்றைக்கி நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன விஷயங்கள், அது எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். முதல் விஷயம், முக்கியமான விஷயம், எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபுட் பிஸ்னஸ். வீட்டில் இருந்தே ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன முறையிலெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்கிறேன். இது நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு சிட்டியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஃபுட் பிஸ்னஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, இன்றைக்கி நீங்கள் வீட்டில் கேக் செய்கிறதுலேருந்து ஸ்வீட் ஐட்டம் செய்யலாம், சாக்லேட் செய்யலாம். இல்லைனா எனக்கு வந்து சமையல் தாங்க நல்லா வரும், பேக்கிங் எனக்கு வராது, சமையல் நல்லா வரும்னு நினைக்கிறவங்க ட்ரெடிஷனாக, அதாவது இடியாப்பம், பால் கொழுக்கட்டை, பணியாரம் இந்த மாதிரி கூட விற்கலாம். இல்லைனா மோமோஸ் பண்ணுறது, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச இட்லி தோசை பொங்கல் பண்ணி கூட டிஃபன் கூட நம்மளால் போட முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி சொல்கிறது, செஞ்சுட்டு போய் வெளியவும் கடைகள்லேயும் கொடுத்து விற்கலாம். இல்லாத பட்சத்துக்கு வீட்டுக்கு முன்னாடி கூட நீங்கள் தாராளமாக இதை சேல்ஸ் பண்ணலாம். சிட்டிலேயும் கிராமத்துலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு இது சேல்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் எடுக்கணும். இல்லை என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஹையர் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நீங்கள் சிட்டி சைட்ஸில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஹோம் ஃபுட்டுக்குன்னு ஒரு தனி ஆப்பும் இருக்குங்க. அந்த ஹோம் ஃபுட் ஆப்புன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கே இன்றைக்கி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளால் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண முடியாது, தனியாக வெளியே கடை வைக்க முடியாது. ஆனாலும் எனக்கு சமைக்க தெரியும், அது மூலிமா நான் ஏதாவது பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து வீட்டில் வந்து பேசி செக் பண்ணுவாங்க. அது மூலிமா உங்களோட ஃபுட் எல்லாமே டெலிவரி போயிடும், உங்களால் பணமும் சம்பாதிக்க முடியும். இது நீங்கள் பண்ணலாம். கிராமத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். வீட்டிலே உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய தெரியுமோ செஞ்சு விற்றீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ முக்கியமாக இந்த சமையல் வேலை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம 18 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் 100% உங்களால் பார்க்க முடியும். ஆனால் கண்டினியூட்டியாக செய்யணும். 10 நாள் செஞ்சுட்டோ 1 மாதம் செஞ்சுட்டோ நிப்பாட்டக்கூடாது. குறைஞ்சது 3 months நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 4th month உங்களுக்கு பிக்கப் ஆகிடும். சில பேருக்கு ஃபஸ்ட் மந்த்லேருந்து கூட நல்ல இன்கம் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் மூலிமா மாதம் நீங்கள் 10,000லேருந்து 20,000லேருந்து மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ட்ரெஸ்ஸில் நீங்கள் கொடுக்குறது முக்கியமாக சாரீ பிஸ்னஸ் மட்டுமே தான். ட்ரெஸ்ஸில் எவ்வளோ வெரைட்டி இருந்தாலும் சாரீ இன்றைக்கி பண்ணுறது எல்லாருமே ஆன்லைன் மூலிமா வாங்கிக்கிறாங்க. எல்லா கிராமத்துலேருந்து, டெல்லியிலேருந்து கூட கன்னியாகுமரிக்கு கொரியர் அனுப்பி எல்லோரும் ப்ராடக்ட் வாங்க தான் செய்கிறாங்க. சாரீ பிஸ்னஸ் நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். இதுக்கு தனியாக ஷோரூமோ கடையோ எதுவுமே தேவையில்லை. எல்லா இடங்கள்லேயும் ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. சென்னையில்
சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, ஈரோடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு ஹோல்சேலாக பெஸ்ட்டு ரேட்டில் பெஸ்ட்டு சாரீஸ் கிடைக்கும்போது ஒரு சாரீக்கு 150 ரூபாலேருந்து 200 ரூபாலேருந்து கூட உங்களால் லாபம் வச்சு விற்க முடியும். ஸோ இந்த சாரீ பிஸ்னஸ் நான் வந்து பர்சனலாக பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு தெரியுது இதில் நல்லா நீங்கள் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். குறைஞ்சது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி வைங்க. வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸு கம்மி ரேட்டில் வாங்கி போடுங்க. அப்போ தான் போக போக உங்களால் நல்ல க்ரோத்தை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த சாரீ பிஸ்னஸும் எங்கிறதுனாலும் பண்ணலாம், ஆன்லைன் குரூப்லேயும் பண்ணலாம். நீங்கள் சிட்டியில் பண்ணிங்கனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் போய் பண்ணுங்கள். முக்கியமாக சேல்ஸுன்னு வந்துட்டாலே நீங்கள் நிறைய பேரை போய் சந்தித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த பிஸ்னஸும் தொடர்ச்சியாக ஒரு 3 months பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ். இந்த சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்னாலே என்ன நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சர்வீஸ் ஓரியன்ட்னா எந்த ஒரு பொருளைனாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி இல்லைனா வாங்கி விற்கிறது. இப்போது அமேசானில் நம்ம ஒரு பொருளை ஆர்டர் போடுறோம், அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா யாரோடது, ஆனால் அமேசான் என்ன பண்ணுதுன்னா அந்த பொருளை வாங்கி நமக்கு டெலிவர் பண்ணுது. ஸோ நடுவில் இந்த ஒர்க்கை பண்ணுது பார்த்திங்களா, இதுக்கு பேர் தான் சர்வீஸ். இந்த மாதிரி ரிலேட்டட் பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி நிறையா பேர் பண்ணுறாங்க. இது இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இ-காமர்ஸ் மூலிமா நீங்களே ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கி அதை நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ கூட நீங்கள் தாராளமாக விற்கலாம். உங்களுக்கு டெய்லி ஆர்டர்ஸ் வரும். ஆனால் இது ஒன்ஸ் நீங்கள் பிக்கப் ஆகிற வரைக்கும் ஒரு 3 ஒரு 5 மாதம் வரைக்கும் பிக்கப் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும். 4வது முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர்ஸ், சலூன், இல்லைனா வந்து நம்ம அந்த ஜுவல்லரி செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி பொருட்களை நம்ம விற்கிறது. பியூட்டி ப்ராடக்ட் பொருட்களையும் நீங்கள் வீட்டிலேயே தாராளமாக வாங்கிட்டு வந்து விற்கலாம். இல்லைனா வந்து பியூட்டிஷியன் படிச்சுட்டு நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் போகலாம். இல்லைனா வீட்டில் வந்து அந்த ஜுவல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஐம்பொன் ஜுவல்லரி, இல்லைனா இந்த மாதிரி பிரைடலுக்கு போடுற ஜுவல்லரிஸ். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரைடல் ஜுவல்லரிஸை தவிர நிறைய ஆன்டிக் பீசஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜுவல்லரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 100 ரூபா முதலீடு போட்டோம்னா நமக்கு 80 ரூபா வரைக்குமே லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் கரெக்டான ஒரு ஆளை பார்த்து வாங்கிட்டீங்கன்னா போதும். இதில் வந்து டபுள் மடங்கு கூட நம்மளால் நல்ல லாபத்தை பார்க்க முடியும். நிறைய பேர் இன்றைக்கி இந்த மாதிரி ஜுவல்லரி பிஸ்னஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 4வது முக்கியமான விஷயம் இதுதான். 5வது முக்கியமான விஷயம் இன்றைக்கி எஜுகேஷன். என்னடா எஜுகேஷன் வச்சு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா, எஜுகேஷன் வச்சு தான் இன்றைக்கி உலகமே சம்பாதிச்சிட்ருக்கு. ஸோ இதில் நம்ம என்னென்ன மாதிரிலாம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன ப்ளே ஸ்கூலில் நீங்கள் தாராளமாக நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முதலீடு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், ஆனால் அதில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். பேபி சிட்டர்னு இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி வந்து சிட்டியில் வேலைக்கு போகிறாங்க. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் இருக்காது. ஸோ 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைங்களெல்லாம் நீங்கள் பேபி சிட்டர் பண்ணி கூட தனியாக அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க பேபி சிட்டிங்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு நேரடியாக கூட அவங்க வீட்டுக்கு கூட நம்ம போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இன்றைக்கி சென்னையில் வந்துருச்சு. மோஸ்ட்லி ப்ளே ஸ்கூல் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது மாதிரி குழந்தைங்கள விளையாட வைக்கிறதுக்கு உண்டான இடம், ஒரு ½ டே அவங்கள பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிறையாவே வளர்ந்துட்டுருக்கு. சென்னைன்னு மட்டும் கிடையாது, நிறைய சிட்டிஸில் இது இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி என்னால் ஒரு 2-3 பேர் சேர்ந்து முதலீடு போட்டு பண்ண முடியும்னா தாராளமாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஸோ எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க டெய்லரிங் கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் டெய்லரிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்வீஸாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ நாளும் மக்கள் வந்து பணம் கொடுத்து அதை வந்து வாங்கி போட்டுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஸோ முக்கியமாக நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து டெய்லி யூசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அது விற்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது ஒரு ட்ரெஸ்ஸு விற்கிறது, இல்லை பியூட்டி ப்ராடக்ட் விற்கிறது, இல்லை ஒரு சாப்பாடு, ஒரு டெய்லரிங் கற்று வச்சுக்கிறது, ஒரு எஜுகேஷன், இது வந்து டெய்லி அவங்களுக்கு தேவை. ஸோ பிஸ்னஸ்ன்னு வரும்போது கிளைண்ட்டுக்கு வந்து டெய்லி எந்த விஷயத்தை அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எந்த விஷயத்தை அவங்க அதிகமாக வாங்குவாங்க, இது வந்து தீர்ந்து போகும் உடனேன்னு பார்த்து அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சேல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லபடியான லாபங்கள் கிடைக்கும். இன்னொன்று, இடத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் இருக்கிற இடத்துல எது அதிகமாக விற்பனை ஆகும், எது மக்களுக்கு அதிகமாக தேவைப்படும்னீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்மியாக
கம்மியான மார்ஜினில் பண்ணுங்கள். ஒரு 10,000க்குள்ளே நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 10 நாள் 1 மாதத்தோட தயவுசெய்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகிறதே 3 மந்த்ஸ் டைம் கண்டிப்பாக தேவை. 3 மாதம் வரைக்கும் அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னா அதில் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்துக்குமே முக்கியமாக தேவை சேல்ஸு, மார்க்கெட்டிங் தேவை. இந்த மார்க்கெட்டிங்கை வந்து நீங்களாகவே தான் உருவாக்கிக்கணும். ஸோ நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த 5 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட் டைம் ஜாபுங்கிறது இன்றைக்கி 100% நமக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் நீங்கள் வீட்டிலையே உங்களோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்ட் டைம் பிஸ்னஸாக நீங்களே நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் பண்ணியிருக்கிறது வந்து ஜுவல்ஸ் எடுத்து பண்ணியிருக்கிறேன், ட்ரெஸ்ஸஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி மித்த விஷயங்கள் நான் பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண வரைக்கும் நான் எதுலேயுமே நான் லாஸ் பார்க்கல. எனக்கு ப்ராஃபிட்டாக தான் எனக்கு முடிஞ்சிச்சு. இத்தனைக்கு நான் பார்ட் டைமாக தான் நான் பண்ணேன். ஃபுல் டைம் ஒர்க்காக கூட நான் அதை எடுத்து பண்ணல. ஆனால் எனக்கு நல்ல பெஸ்ட்டாக கொடுத்துச்சு. அதனால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 விஷயத்த நீங்கள் உங்களுக்கு எது வருமோ செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட்டான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.